ஸ்ரீமத் பாகவதம் 155 பகுதி. கண்ணனை பழித்த சிசுபாலன். அஸ்வமேத யாகத்தில் அக்ரபூஜை என்கிற முதல் மரியாதை மிக முக்கியமானது. அந்த முதல் மரியாதையை நான் யாருக்கு செய்வது என்று கேட்டார் தர்மர். சகதேவன் எழுந்து கூறினான், தமையனாரே, கண்ணெதிரே காட்சி தரும் தெய்வமாக நம்முன் நிற்பவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே. அவரே எல்லா உலகங்களாலும் எல்லா வகையிலும் வழிபட தகுந்தவர். அண்ட சராசரங்களை தன்னுள் கொண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே முதல் மரியாதை பெறும் தகுதியுடையவர். உறுதியாகவும் தீர்க்கமாகவும் கூறினான் சகதேவன். யாகத்தை நடத்தி வைக்க வந்திருந்த வியாசமா முனிவர், கண்வ முனிவர் முதலான முனிவர்களும், பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார் உள்ளிட்ட பெரியோர்களும் கூட அதை ஏற்றுக்கொண்டு ஆதரித்தனர். தர்மன் ஆனந்தம் கொண்டவராக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பய பக்தியுடன் வழிபட்டு முதல் மரியாதையை செய்தார். அப்போது மன்னர்களின் நடுவிலிருந்து கோபத்துடன் எழுந்தான் சேதி நாட்டு மன்னனான சிசுபாலன். பாண்டவர்களுக்கு பித்து பிடித்து விட்டது என்று எண்ணுகிறேன். இல்லாவிட்டால் தவத்தில் சிறந்தவர்களும் ஞானத்திலும் வீரத்திலும் பெருமை பெற்றவர்களும் நிறைந்திருக்கும் இந்த சபையில் அவர்களில் யாருக்காவது முதல் மரியாதை செய்வதை தவிர்த்துவிட்டு தகுதியே இல்லாதவனுக்கு மரியாதை செய்கிறார்களே. இந்த கௌரவம் பெற கிருஷ்ணனுக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஒரு இடையனான இவன் எந்த விதத்தில் பெரியவன்? குலத்திலா, குணத்திலா, வீரத்திலா? ஜராசந்தனுக்கு பயந்து பின்வாங்கி ஓடிய கோழை இவன். சூழ்ச்சிக்காரன், நேர்மை இல்லாதவன் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மனம் பொறுக்க முடியாதபடி இழிவாக பேசிக்கொண்டே போனான். சிசுபாலனின் வசை சொற்களை புன்னகையுடன் கேட்டுக்கொண்டிருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பாண்டவர்களை தடுத்தார். இது சிசுபாலனுக்கும் எனக்குமான பிரச்சனை, நானே தீர்த்து கொள்கிறேன் என்றார். இதை கேட்ட சிசுபால் கத்தியுடன் பாய்ந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் பாண்டவர்களையும் தாக்க வந்தான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதற்கு மேல் பொறுமை காக்காமல் தன் சுதர்சன சக்கரத்தை ஏவி சிசுபாலனின் தலையை துண்டித்தார். அப்போது சிசுபாலனின் உடலில் இருந்து ஒளி எழுந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உடலுக்குள் சென்று மறைந்தது. இதை கண்டு அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். ஆனால் அங்கிருந்த முனிவர்கள் இதன் காரணத்தை உணர்ந்து கொண்டனர். திருப்பார்கடலின் துவாரபாலகர்களான ஜெய விஜயர்களே சாபத்தின் காரணமாக 3 பிறவிகள் எடுத்து பகவானை விரோதித்தார்கள். எவனொருவனும் நண்பர்களையும் உறவினர்களையும் விட விரோதிகளை நினைத்து கொண்டிருப்பதே அதிகம். அதனால் அவர்களும் எப்போதும் பகவான் நினைவுடனே இருந்து முக்தி பெறுகிறார்கள் என்பதை மற்றவர்களும் கூறினார்கள். 155 பகுதி இனிதே நிறைவடைந்தது.